ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு 40 வருஷம் ஆச்சுங்க. அந்த 40 வருஷத்துல போட்டிருந்த ட்ரெஸ் பாருங்க போகவே இல்லையாம், அதாவது பழசாகவே இல்லையாம். இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லைங்க. ஆனா நம்பிதான் ஆகணும். அப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செஞ்சிருக்காரு. இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, அவங்க ட்ரெஸ் அழுக்காகல, கிழியில. அதே மாதிரி அவங்க போட்டிருந்த செருப்பு கூட பாருங்க தேஞ்சு போகலையாம். இங்க 4 மாசமாவது ஒரு செருப்பு வாங்கினா நம்ம போட முடியுதாங்க? இன்னைக்கு எவ்வளோ பிராண்டட் ஐட்டமா வாங்கினாலும் 3 மாசம் போடுறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா இங்க வேத பகுதியில பார்க்குறோம், அந்த 40 வருஷம் என்ன நடந்தது நம்ம வேதத்தை எடுத்து வாட்சி பார்த்தா தெரியுது பாருங்க. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் கிழியில, பழசாகவும் இல்லை. ஆனா அவங்க போட்டிருந்த செருப்பு கூட தேயில. அந்த 40 வருஷத்துல பாருங்க, இன்னைக்கு 4 மாசம் வீட்டு வாடகை கட்ட எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனா வனாந்தரத்துல நடந்து வராங்க, பாலைவனத்துல நடந்து வரும்பொழுது தேவன் பாருங்க ஏசி மாதிரி குளு குளுன்னு அவர் மத்தியான நேரத்துல பாருங்க, அவரு மேகஸ்தம்பமா வந்திருக்காரு. அவரு அக்கினி ஸ்தம்பமா நைட்ல குளிர் எடுக்குமே பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி மேகத்தையே பாருங்க ஒரு கிளைமேட்டே சேஞ்ச் பண்றாரு. இப்படிப்பட்ட அதிசயங்களை யார் செய்ய முடியும்? இங்க செஞ்சிருக்காரே, அப்படிப்பட்ட அதிசயங்கள்லாம் நான் செஞ்சிருக்கேன்னு அவர் சொல்றாரு பாருங்க. அன்னைக்கு நீங்க எகிப்து தேசத்திலிருந்து நீங்க எப்படி வரும்பொழுது அதிசயங்களை நீங்க பார்த்தீங்களோ, அது மாதிரி உங்க வாழ்க்கையில நான் அதிசயத்தை காண பண்ணுவேன்னு சொல்றாரு. உங்க வாழ்க்கையில இது வரைக்குமே எதுவுமே நடக்கல, இதுக்கு மேலதான் நடக்க போதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட இருந்தீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதிசயங்களை காண பண்ணுவாருங்க. இதெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லை. மேகஸ்தம்பமா என்னைக்காவது மத்தியானத்துல நீங்க மாறி பார்த்திருக்கீங்களா? மழை காலத்துல மாறும், இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாறும். ஆனா 40 வருஷமா நடந்திருக்கு. 40 வருஷத்துல பாருங்க, இன்னைக்கு நம்ம ஃபுட்டுக்காக என்னெல்லாம் பண்றோம். ஒரு சாப்பாடு பாருங்க, அன்டைம்ல போய் நம்ம ரெடி பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு போய் நீங்க உடனே ஒரு ஃப்ரைட் ரைஸ் கேட்டா கூட அன்டைம்ல சில வேளையில காலி ஆயிடுச்சுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இங்க 40 வருஷமா மண்ணா பொழிஞ்சிருக்கு. மேல இருந்து பாருங்க, சாப்பாடு கரெக்டான டைமுக்கு வந்திருக்கு. இது யாரால பண்ண முடியும்? வீட்ல இருக்க ஒய்ஃப் கூட பண்ணி தர முடியாதுங்க. ஒய்ஃப் கிட்ட சொன்னா கூட கொஞ்சம் முன்ன பின்ன டைம் எடுக்கும். நம்ம சொந்தக்காரங்க கிட்ட சொன்னா கூட நான் ஃபோன் பண்ணி ஊருக்கு வரேன்னு சொன்னேன்னா வீட்லயே இருக்க மாட்டாங்க. முதல்ல அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, உடனே நம்ம போறதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பி வெளியே போயிடுவாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது 40 வருஷமாக மண்ணா பொழிந்து கொண்டிருந்தது. தேவையான சாப்பாடு கிடைச்சது. முதலைகளை பாருங்க காடையா மாத்தி கறி கேட்டாங்கன்னு சொல்லி எவ்வளவு தூரம் திகட்ட திகட்ட சாப்பிடுற அளவுக்கு பாருங்க கடவுள் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் அதிசயம் இல்லைங்களா? அதே மாதிரி பாருங்க, செங்கடல்ல பிளந்து வந்ததே பெரிய அதிசயங்க. செங்கடல்ல பிளக்க முடியுமா? அதாவது தண்ணி 2 பக்கமும் பாருங்க நிக்குது, நடுவுல ரோடு போட்டாச்சு. இந்த தண்ணி எல்லாம் வாரி வாரி ஊத்திட்டு ரோடு போடணும்னா எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும் பீச்ல. ஆனா கடவுள் பாருங்க, மனுஷங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு தப்பிச்சு போகிறதுக்காக கடவுளையே 2ஆ பிளந்துட்டாரு. பிளந்து நடுவுல ரோடு போட்டு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் பாருங்க அதிசயம் தாங்க. இந்த அதிசயம்லாம் நீங்களும் நானும் நேச்சுரலா பார்த்திருந்தா எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும். எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன இருந்துச்சுன்னா, கடவுள் வாழ்ந்த காலத்துல நம்ம நினைக்கிறோம் இந்த காலத்துல வாழ்ந்து இவ்வளவு கஷ்டப்படுறோமே, அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, இயற்கையா வாழ்ந்தாங்க, இன்னைக்கு செயற்கை முறையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அன்னை காலகட்டத்துல வாழ்ந்திருந்தா எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, அந்த இடத்துல செங்கடல் பிளக்கும் பொழுது ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களா இருந்திருந்தா, அந்த பிளக்கும் போது பாருங்க சினி ஃபீல்ட்ல இன்னைக்கு நம்ம பாக்குற மாதிரி பாருங்க மேஜிக் மாதிரி இருந்திருக்கும்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு செகண்ட்ல கோலை நீட்டின உடனே ஒரு பீச் 2ஆ பிரிஞ்சு பாருங்க ரோடு போட முடியுமா? வெட்டாந்தர போல இருந்துச்சாம். அந்த வெட்டாந்தர மாதிரி இருக்கிற இடத்துல ஜனங்க நடந்து போய் பாருங்க, இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போயிடுறாங்க. ஆனா பின்னோடி பாருங்க, பார்வன் துரத்திக்கிட்டு வரவங்க மட்டும் நீர்ல முழுகி போனா அந்த பீச்ல முழுகிட்டாங்க, க்ளோஸ் ஆயிட்டே வருது. இதெல்லாம் எப்படிங்க மேஜிக்? இந்த மேஜிக்கை நேர்ல இருந்து பார்த்திருந்தா கடவுளை நம்பாம யாராவது இருக்க முடியுமா? ஆனா இந்த அதிசயமான விஷயங்களை பார்த்த ஜனங்களே சில பேர் நம்பலங்க. அதனாலதான் பாருங்க, தேவன் மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்த அந்த காரியத்தை சொல்றாரு. நீ எகிப்து தேசத்துல இருந்து வரும்போது உனக்கு எவ்வளவு அதிசயத்தை நான் பண்ணினேன்.
அந்த அதிசயம் போல இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ண போறேன்னு சொல்றாரு. அப்போ அன்னை காலகட்டத்துல நீங்களும் நானும் வாழாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஜெனரேஷன்ல நம்ம வாழ்ந்தாலும் பைபிள எடுத்து படிச்சா தெரியுதுங்களே! அன்னைக்கு என்ன நடந்ததோ, ஹிஸ்டரியோ அதுதாங்க இங்க எழுதப்பட்டிருக்குது. அப்ப அத எடுத்து படிக்கும்பொழுது நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலயும் தேவன் அதிசயங்களை காண பண்ணுவார். உங்க வாழ்க்கையில அதிசயங்களை காண பண்ண தேவன் ஜெபிக்க சொன்னார். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. அதிசயங்களை காண பண்ணுவேன்ற தலைப்புல பார்த்தோம். எங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம், அற்புதமும் நடக்கல. ஏன்டா வாழ்றோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்க பார்க்கும்போது பலவிதமான அதிசயங்கள நீங்க ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்சிருக்கீங்க. எங்களுக்கும் நீங்க செய்வீங்கன்றதுக்காக தான் இதுல எழுதி வச்சிருக்கீங்க. இத நாங்க படிச்சு, இந்த வேத பகுதிய நாங்க படிச்சு, எங்களுக்கு நீங்க செய்வீங்கன்னு சொல்லி எங்க இருதயத்துல நம்பும்படியாக, எங்க வாழ்க்கையில அற்புதங்களும், அடையாளங்களும் தேவன் செய்வார், அதிசயங்களை காண பண்ணுவார் என்று நாங்கள் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். இதுவரைக்கும் ஒருவேளை எங்க வாழ்க்கையில நடக்காம போயிருக்கலாம். ஆனா, இந்த நாள்ல இருந்து இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் வாழ்விலும் ஆண்டவரே, நீ அதிசயத்தை காண பண்ணும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அவர் தவறுகளை, குற்றங்களை மன்னிங்க. அவர் ஆண்டவரே உமக்கு நேராக இந்த ஜனங்கள நடத்துங்கப்பா. இந்த மக்கள வழிநடத்துங்க சுவாமி. உங்களை ஆண்டவரை நோக்கி இருக்கிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்லி சங்கீதம் 34 நாங்க பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று நீங்க அப்படியே ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.